பார்த்திபன் அவர்களுக்கு என்னை ரொம்ப தெரியுங்கிறது வந்து எனக்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நிகழ்ச்சி புதுசு புதுசு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப புதுசு இல்லை. ஏன்னா நாங்க வீடு வீடா போய் பொங்கல் கொடுத்து பழகினவங்க ஐஸ்டா இருக்கும்போது. ஒரு தடவை பொங்கல் விழாவுக்கு வந்து காலையில பொங்கல் கொடுக்கறது முடிவெடுத்தார் அவர். எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்க முடியும், பொங்கலை கொண்டு போய் ஒருத்தர் வீட்டுல. சோ அப்ப வடபள்ளியில ஒரு சின்ன பானை வைப்பாங்க பொடியா. அந்த சின்ன பானையை ஒரு 1000 பானை வாங்கி ஆபீஸ்ல கொண்டு அடுக்கி காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு பொங்கல் வச்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் வாயில திறந்தா உள்ள வந்து ஆவி வரணும். அதான் பார்த்திபன் சார் சொல்ற கண்டிஷன். எப்படி சார் ஆவி வரும் பொங்கல்ல 3 மணிக்கு பண்ணிடலான்னு சொல்லி பண்ண வச்சு 100 ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு ஆட்டோலையும் ஹாட் பேக்ல பொங்கல் வச்சு மணிரத்னம் வீட்டு வாசல்ல போய் நிப்பாட்டி ஹாட் பேக்கை திறந்து இந்த பொங்கல் எடுத்து மண்பானையில வச்சு மேல அலுமினியம் ஃபைல் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள போய் கொடுக்கணும். அதுல பொங்கல் வாழ்த்துக்கள்னு பானையில் எழுதியிருக்கும். மணிரத்னம் திறந்தாருன்னா ஆவி பறக்கும். உடனே அவர் போனை போட்டு பாத்துக்கோங்க, எப்படி பாத்துக்கோங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. இன்னொரு காமராஜர் காலில் வந்து அவர் வந்து கிறுக்கல்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அப்ப திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அந்த இந்த மாதிரி வேற வேற நிகழ்ச்சிகள் இருக்கு. கலைஞர்களுடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர்கள் வந்து பாத்துக்கோங்க சார், இப்ப எதுக்கு அவரை மேடை ஏற சொல்றீங்க? ஏன்னா மேல ஏறி மறுபடியும் இறங்கணும் முதல்வர். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. அவர் இல்ல சார் ஏற சொல்லுங்க சார் அப்படிங்கிறார் சார். சண்முகநாதன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இவர் சார் தப்பா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் சார், அது தெரியுங்க, நான் வரக்கூடாதுன்னு சொன்னா கூட தலைவர் வருவாருங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. கடைசி வரைக்கும் முதல்வரையே என்ன செய்ய போறோம்னு சொல்லாம மேடை ஏற்றின ஒரே ஒரு இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் தான். அதனால இப்ப அதை போல இத்தனை நாற்காலி நிரம்பி இருக்க எல்லோ இயக்குநர்களையும் மேடைக்கு அழைக்க போறோம். தொடர்ந்து இதை தொடக்கும் வகையாக பாக்கியராசர் தான் நிறைய வந்து எனக்கு தெரிஞ்சு நோட்ஸ் எழுதிட்டு வர்றவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும். அதனால வந்து நம்ம எடுத்த உடனே பாக்கியராஜ் சாரை மாட்ட வைக்க வேண்டாம். அப்படி எந்த நோட்ஸும் எடுக்காம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கிற சமுத்திரகனியை தொடங்க சொல்லுவோம். என்னுடைய குருநாதரும் அப்புறம் பார்த்திபன் சாரும் தான். திடீர்னு போன் பண்ணுவேன், சார் பேசணும்னு தோணுச்சு சார் அப்படின்னு. அவரும் அதே சொல்லுவார், உங்களோட பேசணும்னு தோணுச்சு, சந்திப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு எல்லாம் சேர்த்தா பார்த்திபன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெல்லும். டிஸ்கஷன் எப்பா எங்கப்பா வாப்பா. ஒரு கதை இல்லாத படம் இருக்கு இல்லையா, பொதுவா இப்ப எல்லா படம் பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு கதையும் இல்ல இந்த படத்தை ஏன் எடுத்தாங்கன்னு. ஆனா ஒருத்தர் கதை இல்லைன்னு சொல்லி எடுக்கிறாரு, பொய் சொல்றாரு, முரட்டுத்தனமா ஒரு கதை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு உள்ள, ஆனா கதை இல்லைன்னு பொய் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சாங்ல தெரிஞ்சது எனக்கு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சது? எழுதும் போதே 100 விஷயம் வச்சிருப்பாங்க அவரு. சும்மான்னு ஒரு சார் ஒரு தொடர் எழுதும் போதே அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் சும்மாலேயே. கதை இல்லைன்னு சொல்லும் போது கண்டிப்பா கதை இல்லைனாலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ளயும் ஒரு அழகான கதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எடுத்து முடிச்ச படத்துக்கு தானே கதையை டிஸ்கஷனுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அவர் வர வரைக்கும் ஒரு சீன் சொல்லுங்களேன் யாராவது. பார்த்திபன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்காக எவ்வளவு நாள் நீங்க ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணீங்க? ரூம் போட்டா பத்தாது, ஹால் போட்டு டிஸ்கஸ் பண்ண. ஆனா இங்க 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 அவர்கள் வந்து இந்த விவாதத்தை தொடர்வாங்க. இல்ல ரியலாவே ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் அவர் வந்து ஒரு நாள் அவருடைய காலையில அவருடைய கன்சர்னுக்கு போறாரு. ஒரு பெரிய ஆபீஸ், அங்க லிப்ட் இருக்கு, ஏறாரு, எல்லாரும் எஸ்பாஸ்ன்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு அவருடைய செக்ரட்டரியை கூப்பிடுறாரு. செக்ரட்டரி வர்றாங்க. செக்ரட்டரி வந்த உடனே செக்ரட்டரி சொல்றாரு,
நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அதை டைப் நோட் பண்ணிக்க. நாளைக்கு வந்து எல்லா பத்திரிகைகளையும் வரணும், எல்லா டிவிலையும் வரணும், அது ஒரு விளம்பரமா வரணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நோட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டியர் சுனந்தா, நீ வந்து என்னுடைய விருப்பத்துக்கு மீறி நீ உன்னை இஷ்டத்துக்கு ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years ஆயிடுச்சு உன்னை பார்க்காம இருந்து. நான் வந்து அன்னைக்கு உன்னுடைய காதல் திருமணத்தை அக்செப்ட் பண்ணல, பட் இப்ப நான் உன்னுடைய காதல் திருமணத்தை ஏற்க தயாரா இருக்கேன். தயவு செய்து என்னை பார்க்க உடனடியா நீ வந்து சேரணும், ஏன்னா எனக்கு ஒரே வாரிசு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓகே சார் இவ்வளவுதான் சார் கொடுத்துறேன், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்னு சொல்லி அதில் பின்குறிப்புன்னு சொல்லி நோட் பண்ண அப்படின்ட்டாரு. என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து தயவு செய்து இன்னைக்கு டேட்டு 12, இந்த விளம்பரம் 14ஆம் தேதி வரும். நீ தயவு செய்து 16ஆம் தேதிக்குள்ள எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தயவு செய்து வந்து சேர்ந்துரு. ஏன்னா வர ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி அந்த 5 மணிக்குள்ள தயவு செய்து வந்து சேர்ந்துரு, என்ன பார்க்கணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. என்ன சார் இது, அப்படியே நான் என்ன சொல்றேன்னா அதை செய் அப்படின்னு. இல்ல சார் அப்படி சார் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இறந்துருவோம் அப்படின்னு கரெக்டா யாரால சார் சொல்ல முடியும் அப்படின்னு. எனக்கு தெரியும் என்னுடைய சாவு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு அதை வந்து ஒரு நியூஸா கொடுக்கறது, எல்லா டிவிலையும் வருது, எல்லா பத்திரிகையிலும் வருது, உலகம் பூராம இருக்கிற எல்லா பேப்பர்ஸ்லயும் எல்லா டிவிலையும் அது வருது. இப்ப இது ஒரு பயங்கர பரபரப்பா பேசப்படுது. இப்படி வந்து அவர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இறந்துருவான்றாரு. என்ன ஸ்டூபிட் இருக்கு, ஃபூலிஷா. யாருக்காவது ஒருத்தனுக்கு தன்னுடைய மரணம் இப்பதான் நிகழும், இந்த டைம்ல நிகழும்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன் அந்த கம்பெனில இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும். இது வந்து இவருடைய டாக்டரை வரவழைக்கிறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் போல இருக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. இது வந்து கேபினெட்ல கூட பேசுறாங்க. ஏன்னா இவர் நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இது வந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து இப்படி ஒருத்தர் விளம்பரம் கொடுத்திருக்காரு. என்னவா இருக்கும், உண்மையிலேயே ரியலா இருக்குமா? இருக்கும். ஒருத்தர் சாகிறத யாராவது ஒருத்தன் வந்து நான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இறந்துருவோன்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? சும்மா ஏதோ வந்து அவர் பாட்டுல சொல்லியிருக்காரு சார். அவர் பொண்ணை வரவழைக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அவர்கிட்ட பிரஸ் எல்லாம் அடுத்த நாள் வந்து கேட்கறாங்க, சார் உங்க டாக்டர் வரவழைக்க தானே இப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு. இல்ல வேணா பாருங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு மேல ஒரு செகண்ட் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன், என் சாவு எனக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, எனக்கு தெரியுங்க அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே இப்ப பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சொல்றாங்க, இப்ப அவர் தன்னை சூசைட் பண்றதுக்காகவோ இல்ல தன்னையே வேற ஏதாவது ஒரு பேயிங் கில்லர் வச்சு கொல்றதுக்காகவோ ஏதாவது ஏற்பாடு கூட பண்ணிருக்கலாம். சோ அவர் ஃபுல்லா அவர் செக்யூரிட்டி அலாட் பண்ணுங்க, அவர் சாப்பிடுற ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு டாக்டர்ஸ் குழு வந்து அவரை செக் பண்ணுது. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவர் பாடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, சார் இவர் வந்து நிச்சயமா ஒரு 30-40 வருஷம் ஹெல்த்தியா இருப்பாரு, இவருக்கு எந்த நோயும் இல்லை, இவருக்கு டயபெட்டிக் இல்ல, ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல, கிட்னி ப்ராப்ளம் இல்ல, ஒரு நோயும் இல்ல. அப்ப எப்படி இவர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இறந்துருவாரு அப்படிங்கும்போது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. சோ இவரை ஆள் வச்சு இவரே கொண்டுட்டா உண்டு, இல்லைன்னா இவர் சூசைட் பண்ணா உண்டு. இது ரெண்டும் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் எல்லா ஏற்பாடும் பண்ணிருது. இப்ப என்ன நடக்குது? இப்ப ஒரு டாக்டர் அதை படிச்சுட்டு அப்படியே வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப என்ன நடக்குது? பார்த்திபன் சாரோட தொடர்ந்து நடிகரா இயக்குனரா எல்லா நேரமும் உடன் பயணித்த, சொந்தமா வாழ்க்கையில் நிறைய சீன் வச்சிருக்கிற, இந்த படத்தை பத்தி நிறைய சீன் இருக்கும் நம்புற திரு பிரகாஷ் ராஜ். நல்ல அனுபவம். முதல்ல பார்த்திபன் அவருக்கும் இந்த குழுவுக்கும் ஒரு இயக்குனரா என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கௌரவமா இருக்கு. படம் பார்த்தேன், அதாவது ட்ரெய்லரை பார்த்தேன். அதுல கதை தெரியுது, வித்தியாசம் தெரியுது, சிந்தனை தெரியுது, ஒரு புதுமை தெரியுது. அதாவது ஒரு உங்களை வந்து என்னைக்குமே யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ அதோடைய மேக்கிங்லயோ அதோடைய சிந்தனையிலயோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காந்தம் தெரியுது. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு சீன் எனக்கு கூப்பிட்டார். பார்த்திபன் எனக்கு பிடிக்கிறது வந்து ஒரு மனிதனா, அதாவது இத்தனை வருடங்களா நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா காலகட்டத்திலையும் நான் வந்து வாழணுங்கிற ஒரு துடிப்பு, வித்தியாசமா வாழணுங்கிற துடிப்பு, அந்த வித்தியாசம் தன்னுடைய அடையாளம். அது wounds are deeper than flesh பாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளவு ஒரு வழி இருந்தாலும் அதை தாண்டி சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பெரிய ஒரு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அண்ட் வெற்றி தோல்விகளை வாழ்த்துறதை விட நிரந்தரமா அவர் வந்து நான் வாழ்த்தினாலும் வாழ்த்தினாலும்
வாழணும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்றைய புது இயக்குனர்கள், இன்றைய நிறைய இளைஞர்கள் தமிழ் சினிமாவை, தமிழ் மக்களை, ஆடியன்ஸை வேற விதமா தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு புது சிந்தனையானால திங்கிங் ப்ராசஸ் ரிசீவ் பண்ற அளவுக்கு படைப்புகள் வந்து கொண்டிருக்கு. அந்த இந்த ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும்ங்கிற நம்பிக்கையோட பாக்கியராஜ் அவர்கள் இந்த விவாதத்தை தொடர்வார். எல்லாத்துக்கும் வணக்கம். கருப்பன் இப்ப சொன்ன மாதிரி பார்த்திபனுக்கு இது எவ்வளவு சந்தோஷமோ அதை விட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, நீ இப்படி போகாது இப்படி போன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அந்த வழிகாட்டி அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்திபனுடைய விசேஷமான குணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். என்னன்னா, எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போறாங்க அப்படின்னு யாராவது எழுத ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்திபனும் அதே மாதிரி எழுதுவாரு. சரி, எல்லாரும் மாதிரி இவளும் தானே எழுதியிருக்காரு, எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா பார்த்திபன் அடுத்த லைன்னு ஒரு கண் பார்வை இல்லாதவனும் கோயிலுக்குள்ள போனான் அப்படின்னு எழுதியிருப்பான். அங்க டக்குன்னு யோசிப்பேன், அது கண் பார்வை இல்லாத உள்ள போறானா அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்ததுக்கு எல்லாரும் வரக்கூடிய கேள்வி தானே, ஏப்பா சாமியை பார்த்து தரிசனம் பண்ணி சாமியை பார்த்து கும்பிடணும், அதுக்கு தானே கோயிலுக்குள்ள வர்றோம். எங்களுக்கெல்லாம் சாமி கண்ணுக்கு தெரியும், நாங்க சாமியை பார்க்க முடியும், நீ பார்வையே இல்லை, நீ எப்படியே பார்க்க முடியும், நீ எப்படி கும்பிட வந்த அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திபன் பதில் சொல்லுவாரு. என்னன்னா, அந்த பார்வை இல்லாத சொல்லுவாங்க, சார் நான் சாமியை பார்க்க முடியாது, ஆனா சாமி என்ன பார்க்க முடியல அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திபன் வந்து ஏதாவது எல்லாரும் செய்யறாங்கன்னா எல்லாரும் செய்யறது கூட செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாப்ல. எல்லாரும் செய்யற மாதிரி போய் அதுல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னன்னா, நானும் சினிமா வரும்போது அதுதான் செஞ்சேன். என்னன்னா, எல்லாரும் மாதிரி இருக்கணும், ஆனா அதே நேரத்தில் அதுல கொஞ்சம் வித்தியாசம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா வர்றது வரக்கூடாது சினிமால அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட பெரும்பாலும் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் வந்து சினிமால மட்டுமல்ல லைஃப்லயே வந்து அதை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவரு எப்படி நக்கல்னு தெரியும். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவனும் இதே மாதிரி நக்கலா பேசுறான். அவன் திடீர்னு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் பார்க்கும்போது சொன்னா, உண்மையில உன்னை விட பார்த்திபன் ரொம்ப யதார்த்தமானவன், உன்னை விட உண்மையை வந்து நல்லா பேசுறவன் அப்படின்னா. என்ன திடீர்னு நம்மள இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏன் அப்படின்னா, இல்ல இல்ல இன்னைக்கு சினிமால முக்கால் வயசு பேர் படம் எடுக்கிறாங்க, ஆனா கதை இல்ல. ஆனா அவர் பாரு கீழே வந்து ஃபில்ம் வித்தவுட் ஸ்டோரின்னு எவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாரு, இது எத்தனை பேர் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா. ஆனா படம் பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி இல்லை. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒவ்வொன்றிலையும் எனக்கு வந்து அந்த இங்க வந்து டான்ஸ் ஆடினார் அந்த ஹீரோ, அவர்கிட்ட வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்ங்கிற மாதிரி இல்லாம நல்லாவே ஒரு டேலண்ட் இருந்தது. நான் ரொம்ப இதுக்கு முன்னால ஒரு ஹோட்டல்ல சந்திச்சேன், அங்கேயும் பார்த்தேன், அங்கேயும் அவர் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தேன். அப்பவே அவர்கிட்ட ஒரு நல்ல இது, அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஸோ அது ட்ரெய்லர்ல வந்து என்னால அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. நல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து படத்துல போட்டோகிராஃபி, மியூசிக்கு 4 பேர் வச்சு வெரைட்டியா பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா வந்து பார்த்திபனுடைய இந்த படம் மீண்டும் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுலயும் வந்து இதே மாதிரி விவாதம் இல்ல இப்பவே மறுபடியும் பேசுவீங்க நீங்க அப்ப வச்சு முடிச்சலாம் நினைச்சுறாங்க. இப்ப இன்னொன்று பாக்கியராஜ் சார் சொன்ன மாதிரி பார்த்திபனை பத்தி இந்த மாதிரி இருக்கவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து அங்கேயே வேலை செஞ்சவனால எனக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களுக்கும் அவர் எவ்வளவு மெனக்கெடுவார்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு என் காஸ்டியூமர் ஒருத்தர் கூப்பிட்டு டி நகர்ல இருக்க ஒரு கடையை ஒரு சட்டை சொல்றாரு, அந்த சட்டையில இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த கடையில நான் பாத்திருக்கேன், அதுல வந்து அங்க இருக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது மணி 9:30 மணிக்கு அந்த காஸ்டியூமர் கிளம்பி டி நகருக்கு வந்து கடை பூட்டிட்டுன்னு சொல்லி திரும்பி 10:30 மணிக்கு அலுவலகத்துக்கு வர்றாரு. நான் உள்ள உட்காந்துருந்தா அந்த காஸ்டியூமர் உள்ள வந்தாரு, சார் கடை பூட்டிட்டாங்க சார் அப்படின்னு. சரி அதனால அப்படின்னு, இல்ல சார் அதனால என்னங்க அப்படின்னாரு. இல்லங்க சட்டை வாங்க முடியாது, கடை பூட்டி இருக்கு அப்படின்னு. காலையில 8 மணிக்கு வேணுமே சட்டை அப்படின்னாரு. ஆமா சார் கடை பூட்டி இருக்கணும், இப்ப அந்த கடை தீ பிடிச்சா திறப்பாங்கல்ல அப்படின்னாரு. அந்த காஸ்டியூமர் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே பார்த்தேன். திறப்பாங்க சார், எப்படி திறப்பாங்கன்னு முதலாளிக்கு சொல்லுவாங்க சார். போய் சொல்லி துற, வேணும்னா கொண்டு வந்து சேருங்க அப்படின்னாரு. இது நல்ல வேலை நான் நினைச்சுக்கிட்டேன், இவர்கிட்ட காஸ்டியூமரா நம்ம வந்து சிக்கலோட இல்லாட்டினா டீனர்ல ஊர் கடையா ராத்திரி 11 மணிக்கு போய் திறந்துருக்கோம். எந்த கணம் எது தோணுகிறதோ தோன்றிய கணத்துல அதை செய்யணுங்கிற அடம் பிடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து இவர் இயக்குனராக இருக்கனால தெரியாது. காரணம் இவர் அவருக்கு அந்த மாதிரி இவர் தான் செஞ்சிருப்பாரு. பாக்கியம் சார் எங்களுக்கு இயக்குனர்னால அப்படி ரொம்ப பாடுபட்டு இருக்கோம் நாங்க. அது என்ன இப்ப நான் 1953 இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அப்ப வருஷம் என்னாச்சுன்னு பாத்துக்க. 1953 தொடர்ந்து நாடகங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தவன்
அப்புறம் சினிமாவுக்கு வந்து சின்ன சின்ன துணை நடிகர்களா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். எல்லாரும் பெரும்பாலும் இங்க மேடையில் இருக்கவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நடிக்க வந்தவங்க தான். அப்புறம் தான் டைரக்டர் அதுன்னு ஆனது பெரும்பாலும் உள்ளவங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் சான்ஸ் இல்லைங்கன்னா அப்புறம் கதை எழுதிக்கிட்டு எப்படியோ வந்து 1965 காதல் படுத்தும் பாடுங்கிற கதை எழுதினேன். அதுலதான் வாணி ஸ்ரீ சுருளிராஜன் அறிமுகம். அதுதான் என் முதல் கதை. அதை தொடர்ந்து நிறைய கதைகளை கிட்டத்தட்ட 40 கதை எழுதிட்டேன். ஆனா கதை மட்டும் கொடுத்ததுனால எனக்கு வெளியில் அவ்வளவு விளம்பரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் திரைக்கதைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 கதைகளுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கேன். இதுவரை பாடலும் எழுதியிருக்கேன். நிறைய நான் திரைக்கதைகள்ல கார்ல கலைஞானம் போறாருன்னா எங்கேயோ கதை ஒரு ரிப்பேர் ஆயிருக்கு, அதனால கலாய்ப்பு போறாருன்னு அந்த அளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கேன். எல்லா கதைகளுக்கும் ஓட்ட வந்துட்டா என்னை கூப்பிடுவாங்க, பெரும்பாலும் உள்ள தம்பி. அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன். இருந்தாலும் தேவர் கம்பெனியும் நிறைய உழைச்சிருக்கேன். அப்ப நான் படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை தேவர் தான் சொல்லி விட்டாரு. இப்படி நீ கதை எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்னும் நடக்காது, நீ ஒரு குடும்பத்தினாட்ட நீ ஒரு படம் எடுறா, நான் பைனான்ஸ் பண்றேன்னாரு. முதல்ல போய் 6 புஷ்பங்கள் செகண்ட் ஹீரோவா நடிச்ச ரஜினிகாந்த என்னுடைய படத்துக்கு ஹீரோவா போட்டேன். பைரவிங்கிற படத்துக்கு எதிர்ப்புகள் பார்த்தா பயங்கர எதிர்ப்பு. எனக்கு இந்த உண்மைகளை நான் சொல்லித்தான் ஆகணும். வரவேற்பு இருந்தது, அது வேற சமாச்சாரம். ஆனா பைனான்ஸ் பண்ற தேவரை ஐயோ நீ அவனை வில்லனா போடப்பா, ஹீரோவை போட்டேன்னா என் படம் போயிடுப்படா அப்படின்னாரு. இல்லன்னா அந்த கதைக்கு அவர் தான் பொருத்தமா. நீ சொல்றப்பா வில்லனா நான் பாத்துட்டேன், பாலச்சந்திர பாட்டி ஒரு புத்திசாலித்தனமா அவர் வில்லனாவே போறாரு, அதை பார்த்து நீ கத்துக்கடா, அந்த பையன் அதுக்கு தாண்டா கரெக்டா இருக்கா, ஆனா வில்லனுக்கு சூப்பர்ப்பா, நான் ரொம்ப ரசிக்கிறேன் அந்த பையனை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றாரு, நீ ஜெய்சங்கரை போடு, உத்தராவனை போடு, அவன் வில்லனா போடு ரஜினிகாந்த், அப்படியே பிடிவாதம் பண்றாரு. ஏன்னா அவர் தான் பணம் கொடுக்க போறாரு. அதனால தேவரை பத்தி நான் கவலையோட வெளியே வந்துட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துக்க முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ தேவர் பார்த்து இந்த வானலாவ பொழுதுட்டே எனக்கு 2 படம் அவர் நடிக்க சொல்றா, நீ ஜெயிச்சுட்டடா நீ ஜெயிச்சுட்டடான்னு வானா போறாரு. அதுதான் பைரவி என்ற படம். உடனே ரஜினி சாருக்கு போன் பண்ணி வந்தாரு, காலில் விழுந்தாரு, கும்பிட்டாரு. ஐயாவுக்கு 2 படம் பண்ணி கொடுங்கன்னு தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. ரஜினி சார் தன்னை அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணவே மாட்டாரு. அவர் இறை நம்பிக்கை உள்ளவர். எது எப்போது நடக்குமே அப்போது நடக்கும்னு போயிட்டே இருக்கவர். அதனால எதை பத்தி அவர் கவலைப்படல. தேவருக்கு தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. அது நகைச்சுவையை நிறுத்த அற்புதமா கையாண்டுக்காரு. நகைச்சுவை ஒரு மிடில் ஏஜ் பையன் தான் பண்ணணும், ஒரு 25 வயசு பையன் தான் பண்ண முடியும். 70 வயது கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த 70 வயது கதாபாத்திரம் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஹியூமர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ மேடையில தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சார்பில் என்ன சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தாவே கதை தான் அப்படின்னாங்க. ஆக கதை இல்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அற்புதமான கதை, சினிமா சார்ந்த கதை, சினிமா கதை மட்டுமே அல்ல, நான் நடித்ததனால் சொல்றேன். அதுல அற்புதமான காதல் இருக்கு, அற்புதமான நட்புக்கான விஷயங்கள் இருக்கு, அற்புதமான மனிதநேயம் இருக்கு. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி எல்லாருக்கும் பிடித்த வகையில் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காரு. என்னை நடிக்க வச்சது. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண அகத்தியன் சார் டிஸ்கஷன் வைக்க மாட்டார். ஸ்ட்ரைட்டா நாளைக்கு என்ன சீன்ன்றதே சஸ்பென்ஸாவே இருக்கும், டென்ஷனா இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி கலெக்ட் பண்ணும், என்ன பண்ணும். பாத்தீங்க சார், டிஸ்கஷன் போனா கூட எங்களுக்கு சஸ்பென்ஸா தான் இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் அது வேற ஒண்ணு எழுதி கொண்டு வருவாங்க. அதனால சொல்றேன், இந்த விவாதமா நான் எடுத்துக்கல. இன்னொன்னு, இது நான் இந்த இடத்துல நிறைய தோல்விகளை நான் சந்தித்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறப்ப எனக்கு மைனா என்ற திரைப்படத்தை அடையாளம் காட்டிய ஒரு சகோதரரை தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இங்க நிக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், லைம் லைட்ல இருக்கிறப்ப 10 பேர் வருவாங்க. நம்ம யாருன்னே தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப அந்த படத்தை முதலில் பார்த்தவர் அவரு. அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல போனா ஒவ்வொரு டிப்ஸும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த படம் ஹிட்னு எனக்கு உடனே போன் பண்ணி சொன்னார், மைனாரிட்டியாக இருந்த திரைப்படம் மெஜாரிட்டியாக வந்தது, விளம்பரத்துல போடுங்க அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி என்னோட சகோதரன் தான் அங்க நான் சொன்னேன். ஏன்னா அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் டெலிபதிகளா ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் வாங்க. நான் 89 கல்லூரி முடிச்சோன்னு நான் சந்தித்த முதல் இயக்குனர் இவர் தான். இவர்கிட்ட தான் வாய்ப்பு கேட்டு வந்தேன் நானு. அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 25 வருஷம் ஆக போகுது. சில்வர் ஜூப்ளி இயரா தான் இதை நினைக்கிறேன். புதிய பாதையோட சில்வர் ஜூப்ளி இயர்ல கதை திரைக்கதை வசனம்ங்கிற படத்தை மீண்டும் அவர் இன்னைக்கு அறிமுகப்படுத்துறாரு. இதுவும் சில்வர் ஜூப்ளி படமாக இருந்து அவருடைய கோல்டன் ஜூப்ளி படம் என்னவாக இருக்குன்ற பதற்றத்தோடய நான் இருக்கிறேன். ஏன்னா அதுலயும் அவர் கண்டிப்பா அவர்கிட்ட புதுமைனா டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு இன்விடேஷன்ஸ்ல இருந்து சொல்லிக்கிட்டே போலாம். அது ரொம்ப பழசா இருக்கும். பட்
என்னோட பிரதரா தான் அவரை பாக்குறேன். காலையில இன்னைக்கு சண்டே, அவருக்காக என்னுடைய ஹார்ட்லி பிரேயரை கொடுத்துட்டு வந்துட்டேன். கலைஞான சார் கூட டிஸ்கஷன் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இது உண்மையிலேயே அப்போ சேர முடியாட்டினாலும் இப்ப அந்த டிஸ்கஷன் கலந்துக்கிட்ட ஃபீல் இருக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தினதுக்கு. நான் சென்னைக்கு வந்த புதுசுல யார்கிட்ட பேசும்போது ஏதாவது சீன் சொன்னேன்னா பார்த்திபன் சார் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படிம்பாங்க. எனக்கு முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு. போற போக்குல ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஏன்னா அவரு அளவுக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளால வர முடியாது. அவர் இதுல ஒவ்வொரு தடவையும் அவருடைய வித்தியாசம் விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நம்ம ரூட்டை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியா பக்கமே போகல. அமலாபால் கூட அதே தான் சொன்னாங்க. நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க லிங்குசாமி மாதிரியே பேசுறீங்க அப்படின்னாங்க. வித்தியாசமும் சரின்னு சொன்னாங்க. பார்த்திபன் மாதிரி பேசுறீங்கன்றது போய் அமலா நீங்க லிங்குசாமி மாதிரி பேசுறீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். விஜய் இருக்காரா? இருக்காரு. எப்பொழுது இருக்க இடம் தெரியாம இருக்கிறது தானே விஜய். அதனாலதான் அடைகிறார் அவர் எல்லாத்தையும். விட்டு கொடுத்துட்டோம் உங்களுக்காக எல்லாரும். உங்களுக்காக எல்லாரும் விட்டு கொடுத்துட்டோம். பார்த்திபன் சார் ட்ரெய்லர் இப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் பேர் மாத்தியாச்சு. நலன் குமாரசாமி பீசா டைரக்டர் புதுசா வந்த டைரக்டர்ஸ் உடைய அந்த வரிசையில ஒருத்தர் புதுசா அடுத்த கட்டமா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? தூளி கூட குறைச்ச இல்ல சார். 100%. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ட்ரெய்லர் பண்ணாலோ படம் பண்ணாலோ இந்த லுக் இருக்கும் நான் நம்புறேன். டிஸ்கஷன். ஆனா என்னன்னா ஒரு டைரக்டர் 4 அசிஸ்டன்ட் உட்கார்ந்தாலே பயங்கர சண்டை வரும். 2 அசிஸ்டன்ட் உட்கார்ந்து 2 டைரக்டர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த டிஸ்கஷன் முடிவே அடையாது. சோ இத்தனை டைரக்டர் உட்கார்ந்து இருக்கும்போது ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சீங்க நீங்க. என்னன்னா ஜனங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் டிஸ்கஷன் என்னன்னு. அவர் ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு கடைசியில கதைக்கு வரவே மாட்டோம். ஆமா பல நாட்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கதை முடியாம கடைசியில ஒரு டைரக்டர் தனியா போய் கதை எழுதிடுவாரு. 2 டைரக்டர் உட்கார்ந்தா கஷ்டம் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும் போதெல்லாம் எங்க டைரக்டர் பாரதிராஜா சார் கிட்ட என்ன வேணாலும் நான் சண்டை போடுவேன். சீன் இல்ல அது சரியா வராது என்ன அப்படின்னு எல்லாம் கோவம் வந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் ஒத்துக்குவார் சரின்னு சொல்லிட்டு. ஆனா நான் டைரக்டர் ஆயிட்டேன். முந்தான முடிச்செல்லாம் அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கைதியின் டைரியில அவருக்காக நான் ஸ்கிரிப்ட் பண்றேன்னு சொல்லி உட்கார்ந்தோன்னே டிஸ்கஷனு. அவர் அப்படி உட்காந்துருக்காரு, நான் இப்படி உட்காந்துருக்கேன். அது வரைக்கும் எங்க டைரக்டர் என்னன்னா அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் சண்டை போடுவாரு. அதோட சரி போயிடுவாரு. இப்ப அவருக்கு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் என்னன்னா இவன் டைரக்டர் ஆயிட்டான், அதனால எது எடுத்தாலும் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கான் நம்மள அப்படின்னு தான். ஒண்ணு கோபத்துல நான் ஏதோ ஒரு சீன் சொல்லும் போது என்ன அப்படின்னு பக்கத்துல என்ன அசிஸ்டன்ட் கிட்ட எப்படி கொட்டிட்டு அது வருமா, என்ன பேசிட்டு இருக்க நீ, கொஞ்சம் யோசிச்சு பேசு அப்படின்னு என்ன திட்ட முடியல. நான் உடனே இங்க ஜிஎம் குமார் லிவிஷன் கொஞ்சமா திங்க் பண்ணுங்க பேசினா அப்படின்னு அவர் அப்படியே பார்ப்பாரு. இப்படி 2 பேருமே அப்புறம் பார்த்தேன் இது சரியா வராதுன்னு அசிஸ்டன்ட்டுக்கு முழிக்கிறானுங்க. ஏன் சார் உங்ககிட்ட வாங்கிக்கிறதா அவர்கிட்ட வாங்கிக்கிறதா எனக்கே புரியல. அப்புறம் என்னன்னா சார் அவர் சொல்லும் பொழுது சரின்னு சொன்னவங்க வெளியே டீ சாப்பிடும்போது நீங்க சொன்னதான் கரெக்ட். டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம். சார் சொன்ன மாதிரி வேற எங்கிட்டோ போயிட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம பார்த்த ட்ரெய்லர்ல நமக்கு அதுக்குள்ள என்ன கதை இருக்கு இருந்ததா, நம்ம ஏதாவது உணர்ந்தோமா, அந்த ஏரியாக்குள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல நம்ம முடிக்க போறோம். ஆடியோ லிஸ்ட் பண்ணலாம். சரி அது அப்புறமா வச்சுக்கலாமாப்பா. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல ஆரம்பிக்கிறேன் சார். என்னன்னா நிறைய டிஸ்கஷன்ல நடந்த கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதையை மட்டும் சின்னதாக ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் லவ் சீனா சொல்றேன். கண்டிப்பா சார். சார் ஒரு டைரக்டர் இருந்தாரு. ஆக்சுவலா அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு எப்படியா அந்த படத்தை சக்சஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததுதான். அப்போ அந்த ஸ்கிரிப்ட்லாம் பக்கா பவுன் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரூட்டிங் போயிட்டாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் கதை அவர் கூட ஒரு க்ளோஸ் அசோசியேட் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு தான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதினாராம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் போற அன்னைக்கு அந்த பவுன் ஸ்கிரிப்ட் தொலைஞ்சு போச்சான். அந்த பவுன் ஸ்கிரிப்ட் தொலைஞ்சு போனா என்னாச்சுன்னு தெரியல. கம்ப்ளீட்டா பவுன் ஸ்கிரிப்ட் தொலைஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டருக்கு தெரியாது அந்த அசோசியேட் தொலைச்சது. அந்த அசோசியேட் என்ன பண்ணணும்னு தெரியாது அவருக்கு. அப்ப டெய்லி என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் நடக்கும் போது டெய்லி ஒவ்வொரு சீனா எழுதி கொடுப்பாராம் அந்த அசோசியேட் டைரக்டர். டிஸ்கஷன்ல பேசுறத வச்சு நான் வச்சு எழுதி கொடுத்துட்டு அப்படியே ஷூட்டிங் முடிஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி நாள் தான் அந்த பவுன் ஸ்கிரிப்ட் கிடைச்சது போல இருக்கு. அப்புறம் எடுத்து பார்த்தாங்களா அந்த பவுன் ஸ்கிரிப்ட்ல இருந்ததும்
இவர் எழுதி கொடுத்ததும் ஒரு சேம் ஸ்கிரிப்ட் தான். அது வந்து 16 வயதிலே பாரதியார் சார் அண்ட் பாக்யராஜ் சார் இப்படி நாங்க வந்து பல கதையில கேள்வி பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கோம் சார். இது உண்மையானது, பட் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. we are very very motivated by all this. டிஸ்கஷன்ல வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே கடகடன்னு சீன் சொல்லுவாங்க. சிலர் காலையில 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அப்படி ஒரு 11 மணிக்கு சார் அப்படி எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. பென் எடுத்துட்டு பேட்ல அப்படி கை வச்சு அப்படி உட்கார்ந்து அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. சரி 1 மணி ஆகும் லஞ்ச் பிரேக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சொல்லிடணும் அப்படின்னுட்டு சார் அந்த அப்ப ஒரு டைரக்டர் வந்து சரி ஓகே லஞ்சுக்கு போலாம். இப்படி சாயங்காலம் 6 மணிக்கு சரி முடிச்சிடலாம், அன்னைக்கு டிஸ்கஷன் முடிச்சிடலாம் போது எல்லாரும் திரும்பி நம்மளை பார்ப்பாங்க. ஏதாவது சொல்றானா இவன் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் அப்பாலஜிட்டிக்கா டைரக்டர் பார்த்து சார் காலையில சொல்றேன் சார் சரி. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் காலம் பூரா நான் அப்படியே தான் இருந்தேன். நிறைய சீன்ஸ் இருக்கும் வராது வச்சுக்கல, நிறைய இருக்கும் சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம என்னைக்காவது சீன் சொல்லுவோம், அது அவருக்கு தேவைப்படாது. என்னப்பா அப்படின்றாரு. அது அப்கோர்ஸ் நம்மளும் இன்னைக்கு அதை சொல்றோம். ஸோ டிஸ்கஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹெல்ப் பண்ணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. இந்த ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு 2-3 விஷயங்கள் தோணுச்சு. ஒன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிலிம்கான அந்த கதையை கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா. நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது எல்லாருமே பேசியிருக்கோம், 2வது படத்துக்கு கதை இருக்குங்க, ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் கதை இல்ல. இது எல்லாருக்குமான ப்ராப்ளம். சோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிலிமை ஐடென்டிஃபை பண்றது, அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ். நமக்கு ஒரு கதை தோணும், இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும்னு தோணும். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போனோம்னா அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, நான் அந்த தூள் வந்த டைம்ல போயிட்டு கதை சொன்ன ஒரு மைக்ரேஷன் வேணுங்க ஸ்கிரிப்ட்ல சார். அப்படின்னா என்ன சார், வில்லேஜ்ல இருந்து வந்தா பாருங்க சிட்டிக்கு, அது மாதிரி பண்ணுங்க கதை. சரி சார் ஓகே. அப்ப வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வர்ற மாதிரி நம்ம ஒரு கதையை கண்டுபிடிப்போம். அதை நம்ம கதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும். பை தட் டைம் வேற ஒண்ணு வந்துடும். அப்ப ஹீரோஸ் வந்து வேற கேட்பாங்க, இல்ல இப்ப கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சேது மாதிரி ஒண்ணு இருக்கா. சோ அப்படி இருக்கும். சோ இப்படி ஒவ்வொன்றும் வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் கதையை ஐடென்டிஃபை பண்றது இஸ் a வெரி சேலஞ்சிங் திங். அதுல வந்து நமக்கு பாக்குறது எல்லாமே கதையா மாறிட்டு இருக்கோம். நம்ம ஸ்கிரிப்ட்ல வச்சுட்டு இருப்போம். சோ இந்த ட்ரெய்லர்ல அது எல்லாமே இருக்கு. அவனோட பர்சனல் லைஃப்ல நடக்கிறது வந்து அங்க ஆக்டர்ஸ் பண்றாங்க. இப்படி எல்லாமே வந்து நமக்கு இதுல பார்க்க முடியுது. அண்ட் எடிட் இஸ் லுக்கிங் வெரி ஃப்ரெஷ் அண்ட் யங். இந்த ட்ரெய்லரோட எடிட் பார்த்தா ஒரு யங்ஸ்டரோட ஃபிலிம்கான இது இருக்கு. அண்ட் இட் இஸ் எக்ஸைட்டிங் அண்ட் என்கேஜிங். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ற அந்த இது இருக்கு அந்த ஃபிலிம்ல, இந்த ட்ரெய்லர்ல. இப்போ நான் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம். இது இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது ரொம்ப நேரமா யோசிச்சே இருக்கேன், சொல்லலாமா வேணாமான்னு. சொல்லிடலாம்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சந்தோஷம், அச்சீவ்மெண்ட், இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி பர்சனல் திங். நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய அச்சீவ்மெண்ட், நம்முடைய கோல். பெருசு சின்னதுன்றது அதுதான். பாலமேந்திரா சார் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து கேலண்டர் டேஸ்ல நோட் பண்றது இல்ல, ஒவ்வொரு நெகிழ்வான தருணங்களும் ஒவ்வொரு மகிழ்வான தருணங்களையும் வச்சு தான் வந்து நான் என்னோட லைஃப மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், ஹாப்பினஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். சோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. லிங்கசாமி சாருக்கு அது அவருடைய இது. உங்களுக்கு உங்களோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், யூ ஹவ் பீன் டூயிங் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாலும் பார்த்திபன் சாரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு வந்து கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். லைக் நோட் டு கிஃப்ட். அதனால கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் கஷ்டப்பட்டவங்க சில பேர் இருக்கீங்க. பட் அவருடைய கிஃப்ட்ஸால சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடுகளம் வந்து அவருக்கு ஒரு கேரக்டர், அந்த பேட்டைக்காரன் கேரக்டரை வந்து அவரை தான் போய் சொல்றதுக்கு போனேன். அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளி ஒரு பவுல், அதுல ஃபுல்லா பூ, மல்லிப்பூ வச்சு அதை வந்து ஒரு மாதிரி ராப் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டு கதை கேட்டு சொன்னாரு, எல்லாம் நல்லா இருக்கு, லாஸ்ட் சீன் மட்டும் இந்த கேரக்டர் கொஞ்சம் இதா இல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல, பின்னாடி ஒரு தடவை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டைம் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க படத்துக்கு வந்து போன் பண்ணி, சார் நான் வந்து மீட் பண்ண வரேன், எதுவுமே சொல்ல மீட் பண்ண வரேன் அப்படின்னு வந்தா ஒரு 20 புக் வச்சு ஒரு சின்ன ஒரு புக் ரேக் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாரு. போறதுக்கு முன்னாடியே நான் போன உடனே கையில எடுத்து கொடுத்தாரு, சார் இது ஆமா சார் இது உங்களுக்கு. அது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதான் வருது, அந்த கிஃப்ட் தான் அது எல்லாருக்கும். சோ அவருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அப்புறம் வந்து ஒரு நாள்
சார் காஞ்சிபுரம்ல பிரியாணி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வரோம் அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி லைக் அது ஒரு சந்தோஷம் இருக்கு அவருக்கு கொடுக்கறதுல. அது எல்லாருக்கும் வராது. நான் அதை சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பல, மறந்துட்டேன். சோ அது திருப்பி ரெசிபிரிகேட் பண்றது கூட நமக்கு தெரியாது. பட் அதை கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் ஹிம். அதுதான் அவரை வந்து இவ்வளவு நாள் லைக் தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் ஹிம் லிவ், ஐ திங்க். சோ அதை நீங்க அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் எதிர்காலத்துல டைரக்டரா வரணும்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னன்னா இப்ப கொஞ்ச நாளா வந்து இந்த நாளை இயக்குனர்னு சொல்லி பூரா விஷுவல் கம்யூனிகேஷன்ல டிகிரி ஹோல்டர்ஸா வந்துட்டு இருக்கிறதுனால ஐயோ இனிமே சினிமா அவங்களுக்கு தான் போகும்போது நம்ம என்ன வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ். அதெல்லாம் வேண்டாம். ஆர்கெஸ்ட்ரா செய்யும் போது எனக்கும் பார்த்திபனுக்கும் 2 பேத்துக்குமே இங்கிலீஷும் வராது, ஹிந்தியும் வராது. ஆனா அமிதாப் பச்சன் நாங்க 2 பேருமே சேர்ந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கூப்பிட்டு மூர்த்தி வாட் ஐ வாஸ் ஃபீலிங் இஸ் எஸ் சார், ஓகே சார் அப்படிம்பாரு. அவர்கிட்ட சிக்கனா அடுத்து நான் தான் மாட்டுவேன் போது நானும் கொஞ்சம் சமாளிச்சிருவேன். ஆனா 2 பேருமே சேர்ந்து இன்னும் அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த 10 படத்துல ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா இந்த படத்தை சொல்லுவார் ஆர்கெஸ்ட்ரா. சோ அதனால பார்த்திபன் இன்னைக்கு லேட்டஸ்டா இருந்துட்டு இருக்காரு. அதனால அந்த படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் நம்ம போயிருந்தா தான் முடியும் அப்படின்னு தயவு செய்து யாரும் இது பண்ணிக்காங்க, நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப அண்ணனை வந்து இவ்வளவு தூரம் நடுநாயமா உட்கார வச்சிருக்கோம். இவர்கிட்ட முதல் நான் கதை சொல்ல போகும்போது இவர்கிட்ட நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். தேவர் பிலிம்ஸ் அவரு குப்பை போடா நீ சினிமாக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்காக யாரும் மனசு, ஏன்னா அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கும். அதனால ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்றான்னு எந்த காரணம் கொண்டு நீங்க மனசு வந்து ரூல் சொல்லக்கூடாது. டிஸ்கஷன் தேவர் பிலிம்ஸ்ல வந்து அண்ணா உட்காந்து இருப்பாரு, கலைஞான சார், துவைவன் சார், உதிரி பூக்கள் மகேந்திரன், மா லட்சுமணன், இப்படி நிறைய பேர் உட்காந்து இருப்பாங்க. மாறா அவருங்க இவங்க எல்லாம் நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு வந்தோடனே டேய் நேற்று சொன்ன அந்த லவ் சீன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஒவ்வொருத்தரும் ஏதாவது சொல்லணும். ராத்திரி மண்டை உடைச்சிக்கிட்டு சீன் பண்ணுவாங்க, சில நேரங்களில் வராது. வரும்போது காலையில வந்து அப்படியே முழிச்சோம்னா அண்ணன் எனக்கு ஒண்ணு போ வந்திருக்கோம் போய் கொட்டிக்கோ தின்னு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி போடுவாரு. அதனால ஒவ்வொருத்தரும் வந்து காலையில என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே வருவாங்க. காரில் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது கலைஞான சார் தூயமா புலம்புவாரு, என்ன போனோன்னு கிழவங்கிட்ட திட்டு வாங்க வேண்டியிருக்குதே, சீனே ஒன்னும் வரலையே அப்படின்னா, நீங்க தான் வந்ததான்னா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு சீன் சொல்லுவாரு. அந்த சீன் சொன்னோடனே அங்க போனோடனே தேவர் காலையில ஆரம்பிப்பாரு, எங்கப்பா யாராவது ஏதாவது சீன் வச்சிருக்கீங்களா, முதல்ல தூயவன் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு கலைஞான சீனை சொல்லிடுவார். பரவாயில்ல நல்லா யோசிச்சுட்டு வந்திருக்கான் கலைஞான, நீ சொல்லுன்னா முடிப்பாரு இவர் என்ன சொல்றதுன்னு இப்ப காமிச்சு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் மட்டும்னா இன்னொரு நாள் காலையில கார்ல வரும்போது அவரு புலம்பிட்டே வந்திருக்காரு, என்ன தூய இப்படி புலம்புறாங்க, என் பொண்டாட்டி கிட்ட தினம் சண்டைன, அவ என்ன எதை எடுத்தாலும் சம்பாதிக்கிறது மட்டும் தான் பெரிய சமாச்சாரம் நினைச்சிருக்கியா, ஒரு நாளைக்கு பொண்டாட்டி மாதிரி என் வீட்டுல உட்காந்து என் வேலையெல்லாம் பண்ணி பாரியா, வீட்டுல உட்காந்து சாதாரணமா நீ சமையல் பண்ணிட்டு பசங்க அனுப்பி இது ஒரு வேலை நினைச்சிருக்க, சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, இப்படியே 2 பேத்துக்குள்ள சண்டை அப்படின்னா. அடுத்த நாள் தேவர் போனே டேய் தோயவா கலைஞானத்துக்கு வந்து நான் காசு கொடுத்தேன் அட்வான்ஸ், நல்ல ஒரு கதை சொன்னாருன்னா, என்ன கதை என்ன பொண்டாட்டி வந்து புருஷன் கிட்ட வந்து நீ சம்பாதிக்கிறது மட்டும் தான் பெருசா அப்படிங்கிறா, புருஷன் நீ வீட்டுக்கு தான் பெருசா, பாத்திரலாம் 2 பேரும் கூட சேலஞ்சு, நீ 6 மாசம் இப்படி இரு, நீ 6 மாசம் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு அருமையான கதை சொன்னேன் நான். தோயம் அப்படியே முடிச்சாரு. கலைஞானம் மைண்ட் வாய்ஸ், நீ என்கிட்ட சீனு தான் நடிச்ச, நான் உங்ககிட்ட கதையே அடிச்சுட்டா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த டிஸ்கஷன் அப்படின்னு நான் கேள்விப்படும் போதே அவங்களுடைய டேலண்ட் அவங்க எந்த அளவுக்கு பலப்பரிச்சு இது முக்தா மீன்ஸ் படம். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்ப எடுத்த விக்ரமன் ஆரம்பிச்ச டாபிக்கை நோக்கியே போனோம்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு ஒரு வேளை போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போயிட்டாங்க. ஸோ விக்ரமன் ஆரம்பிச்சதுல கூட நான் என்ன நினைச்சேன்னு சொன்னோம்னா அவரே எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாரு, என்ன கண்டிப்பா டெத் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யம் உண்டாக்கி, அடுத்து என்னன்னா அவனா வந்து வியாதி கிடையாது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா அவனை யாராவது கொள்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா, ஏதாவது பண்ண எல்லாத்தையும் எல்லா பக்கம் சுத்தி பார்டர் பண்ணிட்டாரு. இப்போ பார்டர் பண்ணிட்டா கிளைமேக்ஸ் என்னன்னா இது எல்லாத்தையும் தாண்டி அவன் செத்தா தான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அதனால அவர் சொல்லும் போது நான் யோசிச்சுக்கிட்டேன், இதை வந்து ஒன்னு சொல்லி அதுக்கு இதெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டோமா, அந்த பாதுகாப்பு உடைக்கணும். ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல சொல்லுவாங்க வில்ல இடத்துக்குள்ள போகும்போது இப்படி எல்லாம் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு, இவன் என்னென்னலாம் கையில் கொண்டு போனா எல்லாம் விட்டுருவான், அப்புறம் வெறும் ஆளா கையில போய் ஜெயிப்பா, அதுதான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிமா. அந்த மாதிரி அவருடைய இதை வந்து நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் ஜோரா கை தட்டலாம்.
கலைஞர்களோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் தமிழ் மீடியா. tamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.